Hi friends, welcome back to SHIV TECHNO channel. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஐசி இன்ஜின் பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு தேர்ட் வீடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த தேர்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின், அதாவது ஐசி இன்ஜினோட காம்போனன்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் அண்ட் குவரிஸ் இருந்ததுன்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் என்னோட மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம ஐசி இன்ஜினோட காம்போனன்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராங்க் ஷாஃப்ட், கிராங்க், இன்லெட் வால்வு, அவுட்லெட்டு, பிஸ்டனு, சிலிண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதை நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல அப்படியே வரிசையா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா சினா என்னது கிராங்க் ஷாஃப்ட், இனா எக்ஸாஸ்ட் வால்வு, ஐனா இன்லெட், பி அப்படின்னா பிஸ்டன், ஆர்னா கனெக்டிங் ராடு. இங்க ஏற்கனவே நம்ம சி வந்து நம்ம கிராங்க் கொடுத்துட்டோம்ல லெட்டர் சி. ஸோ இங்க வந்து கனெக்டிங் ராட், ஆருக்கு வந்து நம்ம கனெக்டிங் ராடுன்னு கொடுத்துக்கலாம். எஸ்னா ஸ்பார்க் பிளக், வினா வால்ஸ், டபிள்யூனா வாட்டர் ஜாக்கெட், அதாவது கூலிங் வாட்டர் ஜாக்கெட். இந்த மாதிரி நீங்க ஒரே ஆர்டர்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம போட்டு குழப்புறதுக்கு சிஇஐ இந்த ஆர்டர்ல நீங்க அல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இந்த லெட்டர் சி. பாத்தீங்கன்னா இது கிராங்க் ஷாஃப்ட், இங்க ஆர் வந்து கனெக்டிங் ராடு, ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இது கனெக்டிங் ராடு. இதுதான் பிஸ்டன், மேல இருக்கிறது பிஸ்டன் ஹெட்னு சொல்லுவாங்க. இங்க இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர், இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இன்லெட் வால்வு, இது எக்ஸாஸ்ட் வால்வு, இது ஸ்பார்க் பிளக். இங்க 3 இருக்குல்ல, இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இதெல்லாம் வாட்டர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இங்கதான் இன்லெட் இருக்கும், இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் இருக்கும். மாத்தி கொடுத்ததுனால நமக்கு எதுவுமே பிரச்சனை வராது. இங்க எஸ் சொல்லிருக்கீங்களா, இது ஸ்பார்க் பிளக். இப்ப எல்லாமே வேற வேற கலர்ல உங்களுக்கு நோட்டிஃபை பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கு. இந்த செகண்ட் இமேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் சேம் அஸ் ஃபர்ஸ்ட் இமேஜ் தான். பட் இதோட சிலிண்டர் அவுட்டர் லேயர் இதெல்லாம் கொஞ்சம் டயக்ராம் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு. அதை காட்டலாம், அதுல வந்து கலர் ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ்ல வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு. இங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல சொன்ன மாதிரி இது வந்து கிராங்க் ஷாஃப்ட், இங்க வந்து கனெக்டிங் ராடு இருக்கு, இங்க பிஸ்டன் ஹெட். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் பிஸ்டனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து ரோட்டரி மோஷன்ல இருக்கும், வேற பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் இந்த லீனியர் மோஷன்ல இருக்கும். கனெக்டிங் ராடு எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டையும் அந்த பிஸ்டனையும் கனெக்ட் பண்றதுக்கு தான், லிங்க் பண்றதுக்கு தான், இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து லீனியர் மோஷன்ல நமக்கு பிஸ்டன் அப் அண்ட் டவுன்ஸ் வரும். தென் இங்க பாத்தீங்கன்னா கனெக்டிங் ராடு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிராங்க் ஷாஃப்ட். சிலிண்டர் பிளாக்ஸ் இருக்குல்ல, சிலிண்டர் பிளாக்னா வேற ஒண்ணுமே இல்ல, அந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, சிலிண்டரோட அவுட்டர் லேயர், அது வந்து ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணும், அதுதான் சிலிண்டர் பிளாக்னு சொல்றாங்க. ஏன் கம்பஷன் சேம்பர் அப்படின்னு சொல்றாங்களா, இந்த ஏரியால தான் நமக்கு ஃபியூல் வந்து பேர்ன் ஆக போகுது. இந்த இன்லெட் வால்வ் இங்க இருக்குல்ல, இந்த வால்வ் தான் இன்லெட் வால்வ். இது வழியா தான் நமக்கு ஏர் அண்ட் ஃபியூல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இங்க உள்ள வரும். உள்ள வந்தது இங்கதான் கம்பஷன் ஆக போகுது, அதான் கம்பஷன் சேம்பர். இங்க கேம் இருக்குல்ல, கேம்னா என்னது, இந்த வால்வ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் கேம் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கேம் ஷாஃப்ட்டையும் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டையும் நம்ம வந்து குழப்பிக்க கூடாது. கிராங்க் ஷாஃப்ட் சொல்றது கனெக்டிங் ராட் கூட கனெக்ட் ஆயிருக்கும், இந்த கேம் ஷாஃப்ட் வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால்வுக்குள்ள இருக்கும். இங்க நெக்ஸ்ட் ஸ்பார்க் பிளக், இங்க வந்து வால்வ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, போத் இன்லெட்லயும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாஸ்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு ஸ்ப்ரிங் தேவையில்ல, ஸோ அது யூஸ் ஆகுது. தென் இங்க இன்லெட் வால்வ் பார்த்த மாதிரியே இது எக்ஸாஸ்ட் வால்வு. எக்ஸாஸ்ட் வால்வ்னா கம்பஷன் ஆன அப்புறம் இது வந்து அப்படியே வெளியே போறது. தென் சிலிண்டர் ஹெட் கொடுத்துருக்காங்கல்ல, சிலிண்டர் ஹெட் அண்ட் சிலிண்டர் பிளாக் ரெண்டுமே சேம் தான். கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்களா, இதுக்கெல்லாம் கூலிங் வாட்டர். இன்ஜின் வந்து எப்பவுமே ஹீட்டா இருக்கும்ல, அதை கூல் டவுன் பண்றதுக்கு தான் நம்ம இங்க கூலிங் வாட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 ப்ராசஸும் சீக்கிரமா நடந்துகிட்டே இருக்கும் போது அங்க ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகும், அதை லெஸ் பண்றதுக்கு தான் இங்க நம்ம கூலிங் வாட்டர் சிஸ்டம் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கூல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்ஜினை. இது நார்மலா பார்த்த மாதிரி பிஸ்டன். கிராங்க் கேஸ்னா அதோட எப்படி இந்த சிலிண்டரோட பிளாக் இருக்குல்ல அவுட்டர் சைல்டு, அதே மாதிரி இந்த கிராங்க் கூட இது கிராங்க் கேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் பல வீடியோல பார்ப்போம்.